Hello everyone, welcome to Satish Kumar Education. In this video, we will talk about 10th standard maths chapter 3 algebra exercise 3.20 பார்த்துட்டு MCQs. அதோட continuous 10th question பார்க்கலாம். The value of a and b if 4x power 4 minus 24x cube plus 76x square plus ax plus b is a perfect square. அதாவது இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷன் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சு அப்படினா இருக்குமே ஆனால் a மற்றும் b யோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 5 மார்க் क्वेश्चन வரது தான் 1 மார்க்கில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு கிவன் எக்ஸ்பிரஷன் வந்து பவர்ஸ்லாம் வந்து ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும், இல்லாட்டி டிசைனிங் ஆர்டரில் இருக்கணும். இதை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் 0னா ஒன்றும் இல்லை, ஒன்று தான். ஸோ அப்போ இது வந்து டிசைனிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடலாம். 4x power 4 minus 24x power 3 plus 76x square plus ax plus b போட்டாச்சா? அடுத்த ஸ்டெப்பு லாஸ்ட்டில் இருந்து 2 பேர் பண்ணிட்டு வரணும். இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது தனியாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணக்கூடியது இதுதான். இதில் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 4 இருக்குது. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். அப்போ 4 எந்த அளவு வரும் அப்படின்னா 2 2s are 4. ஓகே, ஸ்கொயர் நம்பர்ஸாக போடணும். அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அப்போ 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர்னால் 2 2s are 4, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. சைன் மாற்றும் போது இது கேன்சல் ஆகிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்த ஸ்டெப் என்னது? கோஷனில் இருக்கக்கூடியதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்கே என்ன இருக்குது? 2x ஸ்கொயர் இருக்கா? அப்போ இங்கே 4x ஸ்கொயர்னு எழுதுவோம். அடுத்து எழுதும்போது இந்த ரெண்டு பேரையுமே நம்ம என்ன பண்ணணும்? கீழே எழுதணும். மைனஸ் 24x கியூப் ப்ளஸ் 76x ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்மை தான் வந்து சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, இங்கே 24 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஃபோர்த்து டேபிள் எப்போ 24 வரும்? 5 4s are 20, 6 4s are 24. இப்போ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ மைனஸ் இங்கே வரணும் அப்படின்னா -6 -6 4s are 24 வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே என்ன போட்டால் போதும்? எக்ஸ் மால மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸ் க்யூப் கிடச்சிரும். அப்போ -6x அங்கே போட்டால் அதே -6x தான் இங்கேயும் -6xன்னு போடணும். இப்போ இந்த -6xை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டேர்மால் 4x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் 6 4s are 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -24 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்னால் எக்ஸ் க்யூப். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 6 are 36 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். -6xை செகண்ட் டேர்மால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அதே மாதிரி சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறோம், ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுறோம். இது கேன்சல் ஆகிரும். ஓகே, 76ல் 36 போச்சுன்னா 40x ஸ்கொயர் இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பேரை கீழே கொண்டு வந்து எழுதணும். என்ன அந்த பேர்? ப்ளஸ் ax ப்ளஸ் b. ஓகே, அகைன் கோஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 2x ஸ்கொயர்னால் இங்கே என்ன வந்திருக்கும்? 4x ஸ்கொயர் மைனஸ் 6 2s are 12x. இதில் டவுட் இருக்கா? இது அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -6xை 2ஆல் மல்டிப்ளை -12x. 2x ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு டைம் தான் கேன்சல் பண்ண பார்க்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அங்கே வேரியபிள் வராது. இங்கே 4 இருக்குது, இங்கே 40 இருக்குது. ஃபோர்த்து டேபிள் எப்போ 40 வரும்னா 10 4s are 40. இப்போ ப்ளஸ்ன்றதுனால +10. இதை அப்படியே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40x ஸ்கொயர். இங்கேயும் நம்ம +10 போட்டிருப்போம். இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். ஸோ +10 போடும். 40x ஸ்கொயர் 10 × 12 -120x. அடுத்து ப்ளஸ் 10 10s are 100. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் சைன் சேஞ்ச் பண்ணணும். இது கேன்சல் ஆகிரும். அப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க கொஷினில்? இது வந்து இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குமே ஆனால் அப்படின்னா a - b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 0ன்னு எடுத்துட்டோம்னா இதை ஈக்குவேட் பண்ணலாம். என்ன வந்திருக்கு பாருங்கள்? a + 120 = 0. அதாவது எக்ஸோட கோஃபிஷியன்ட் இங்கே என்னது? a. இங்கே எக்ஸோட கோஃபிஷியன்ட்டு 120. இந்த சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோம்.
இப்போ 0 இதுதான் ஈக்குவேட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் டைம் ஈக்குவேட் பண்ண போகிறோம். b மைனஸ் 100 ஈக்குவல் டு 0. அப்போ ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூ நமக்கு தேவை. அப்போ இந்த 120 ஆன்சர் போச்சுன்னா மைனஸாக மாறுமா? அப்போ a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 120, b இஸ் ஈக்குவல் டு 100. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா எஸ், a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 120, b இஸ் ஈக்குவல் டு 100. ஆப்ஷனில் பார்த்தோம்னா சி ஆப்ஷனாக இருக்குது. a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 120, b இஸ் ஈக்குவல் டு 100. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது ஒரு 1 மார்க் கொஷின் தான். பட் இருந்தாலும் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டெப் பார்த்துங்க. ஆக்சுவலாக 5 மார்க்கில் வரக்கூடியது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு வருவோம் ஒரு அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷனுக்கு. ஓகே, ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷினுக்கு ஆன்சர் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கேட்கலாம். நம்ம எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை பாய்.